ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரைட்டிங் அப்படின்னாலே ரைட் ஹேண்டடாக தான் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் ஒரு சிலர் லெஃப்ட் ஹேண்டட் பர்சனாக நம்ம ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கலாம். அப்படி அவங்கள பார்க்கும்போது ஏன் அவங்க லெஃப்ட் ஹேண்டடாக இருக்காங்கன்னு என்னைக்காவது நம்ம யோசித்து அதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போமா? இஃப் சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களில் சிலருக்கு இதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம படித்த ஸ்கூல்லையும் சரி இல்லை காலேஜ்லேயும் சரி கிளாஸில் லெஃப்ட் ஹேண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்க சான்ஸே இல்லைங்க. லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள் பற்றி நம்ம இந்தியாவில் எடுத்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி 10% ஆஃப் பீப்புள் லெஃப்ட் ஹேண்டட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது 100 கோடி பேரில் 10 கோடி பேர் லெஃப்ட் ஹேண்டட்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்டட்ஸ்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்குமான்னு நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்கு அவசியமே இல்லைங்க. ஏன்னா இந்தியாவோட ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய சில பேர் லெஃப்ட் ஹேண்டட்ஸ் தானே சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அமிதாப் பச்சன், சச்சின் டெண்டுல்கர், பிரைம் மினிஸ்டர் மோடி, டாட்டாவோட ஓனர், இப்படி இவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டட்ஸ் தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 13 இன்டர்நேஷ்னல் லெஃப்ட் ஹேண்டட்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இந்த லெஃப்ட் ஹேண்டடில் எழுதக்கூடிய ஹேபிட் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு பர்சன் ரைட் ஹேண்டட்ஸாவோ இல்லை லெஃப்ட் ஹேண்டட்ஸாவோ சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் அவங்க பேரண்ட்ஸோட டிஎன்ஏ தான்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற டிஎன்ஏ இருக்கக்கூடிய 2 ஜீன்கள் டி அண்ட் சி, இது ரெண்டும் சேரும்போது லெஃப்ட் ஹேண்டடாகவும் இருக்கலாம், ரைட் ஹேண்டடாகவும் இருக்கலாம். அப்பாவோட ஜீன் டியாகவும் அம்மாவோட ஜீன் டியாகவும் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட குழந்தையும் ரைட் ஹேண்டடாக தான் இருக்குவாங்களாம். அப்பாவோட ஜீன் டியாகவும் அம்மாவோட ஜீன் சியாகவும் இருந்தால் அவங்களோட குழந்தை 10% லெஃப்ட் ஹேண்டட் பேபியாக தான் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்களாம். இந்த பேரண்ட்ஸ் 2 பேர்கிட்ட இருந்தும் சி ஜீன்கள் இருந்தால் 50% ரைட் ஹேண்டடாகவும் இருக்கலாம் ஆர் லெஃப்ட் ஹேண்டடாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.